இப்போ மூளை பொங்கி வழிஞ்சி அப்படியே உரி வெளியே ஊற்றிட்டுனாங்க. இப்போ வந்து அந்த மூளை பொங்கி வழிஞ்சி உரி வெளியே ஊற்றின ஒருத்தவர் எப்படி பேசுவாருன்னு பாருங்களேன். சிஎம் சார் பர்த்டே அன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் ஒரு ஸ்பெஷல் கேக் வந்துச்சு. சிஎம் சார் வெட்டணும்னு சொன்னாங்க, ஆனால் அவர் வெட்டலை. ஏன் வெட்டலைன்னா கன்னிகை பேரில் அமோனியா வாயு தாக்கி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன், நான் கேட்கலாம் வெட்ட மாட்டேன்னு சொன்னதா செய்தி பரவிச்சு. ஆஹா, சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். அப்புறம் தான் தெரிய வந்தது அவர் அதுக்காக கேக் வெட்டல, ஆல்ரெடி கேக் வெட்டிட்டாரு. எப்படி மறுபடியும் கேக் வெட்டுறது? ஆல்ரெடி அங்கேயே ஒரு 5-4 கேக்கு, அதனால வெட்டாமல் விட்டுருக்காரு. அவருக்கு அன்னைக்கு பர்த்டே, ஒரு கேக் கூட வீட்டில் தான் வெட்டிக்கிறாரு. அதுவும் ஃப்ரெண்டு ஆசைப்பட்டாங்க வெட்டியிருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்டாக பார்ப்போம். தப்பாக பார்த்தா இப்படி தான் தோணும். ஒன்று மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்போ தான் தோணும், எப்பயுமே தப்பாக தான் தோணும். த்ரிஷா மேடம் இப்போ எதுக்கு அந்த ஃபோட்டோ போடணும்? பர்த்டே அன்னைக்கு போட்டிருக்கலாம், இல்லை அடுத்த நாள் போட்டிருக்கலாம், இல்லை கேக் வெட்டின உடனே போட்டிருக்கலாம். இப்போ போட வேண்டிய காரணம் என்னென்னா, அசம்பிளியில் சிஎம் சார் பேசுனது ஊற்றிக்கிச்சு. அசம்பிளியில் சிஎம் சார் பேசுனது ஊற்றிச்சா இவர் வந்து சொல்கிறாரு. சிஎம் சார் அங்கே என்ன பேசினான்னு ஒன்றுத்தையும் கேட்காம வந்து ஒரு மண்ணும் தெரியாமல் அதுதான் மண்ணில் கேப் போட்டு நம்மள மண்டல் ஃபுல்லாக மண்ணு தானே இது, கேப் போட்டு மடிச்சினாரு. ஒன்றும் தெரியாமல் வந்து இப்போ எப்படி பேசுவான் மட்டும் பாருங்க. தூண்டுதல் பேரில் போராடினாங்கன்னு சொன்னது, அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசவே இல்லை, அப்புறம் ஆக்ஷன் பண்ணது, குட்டி கதை, அப்படி இப்படின்னு எல்லாம் ஃப்ளாப்பு. ஸோ என்ன பண்ணுறது தெரியல, எல்லாம் ஃப்ளாப்பா. ஏதோ மூவி ஓடி இருக்குது, 2 நாள் ஊரில் ஃப்ளாப் ஆயிடுச்சு படம், அந்த மாதிரி எல்லாம் ஃப்ளாப்பா. என்ன பேசுவான் பார்த்தீங்க, ஃப்ளாப்பு கீப்பு மூவி ஆகும் போய் நீது ஃப்ளாப்பு கீப்புன்னு சொல்லினா சார். ஃபோட்டோ போடுறாங்க, இனிமேல் நம்ம அதை பேசிகிட்டே இருப்போம், அதை பேசி இதை மறந்துடுவோம். என்ன ஒரு பிளானில் இல்லை எங்கேருந்து ஒன்று பிளான் தெரிஞ்சு தெரியல, அதை பேசி இதை மறப்போமா? ஏன் இவ்வளோ பெரிய அடுக்கு அசம்பிளி நான் அந்த விட்டுட்டு இதை ஆனால் பேசி நிற்பாங்களா? அது ஒன்றை மாதிரி எல்லாம் இதான் பேசுவாங்க, வேறு என்ன பண்ணுறது? சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. என்னப்பா இப்படி பேசுகிற, இப்படி ஃபோட்டோ போட்டால் சிஎம் பேர் தானே கெட்டு போகும். அது எப்படி அவங்க பிளான் பண்ணி பண்ணுவாங்கன்னா, சிஎம்க்கு தெரியும், அந்த டீமுக்கு தெரியும், இது ஒரு விதத்துலையும் சிஎம்மை பாதிக்காது. ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி இந்த விஷயம் பேசுனாங்க, யாரும் கண்டுக்கல, ஓட்டு போட்டு சிஎம். பின்ன ஒன்று சிஎம் ஆப்பாங்க, கேப் போட்டு மண்ணில் மண்ணு மட்டும் தான் வச்சுக்கிறேன், ஒன்றை சிஎம் ஆக்கி என்ன பண்ணுறது? நீ இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசினு இப்போ ஒன்றும் செய்ய மாட்டேன், வெளியே போய் ஒருத்தர் நல்லா செஞ்சுக்கிறியா, பாய்க்கு பேச வந்துட்டேக்க என்ன பண்ணுறது? ஒன்று வச்சுன்னு ஏன் சொல்லு. என்ன நடக்கும்னா, எல்லாரும் சிஎம் சாரை விட்டுருவாங்க. சிஎம் சார் ஆதரவாளர் த்ரிஷா மேடம் போட்டு திட்டுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, த்ரிஷா மேடம் ஏன் திட்டுறீங்கன்னு ஒரு பேர், சிஎம் சார் ஏன் திட்டுறீங்கன்னு ஒரு பேர், சிஎம் சார் செஞ்சது சரியான ஒரு பேர், த்ரிஷா மேம் செஞ்சது சரியான ஒரு பேர், இப்படி இதையே பேசி 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 பேசாமல் நீங்கள் ஒரு நல்ல படம் எடுக்க போயிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா யோசிக்கிறீங்க, நல்லா திங்க் பண்ணுறீங்க. நடக்காததெல்லாம் நீங்களே பேசி நீங்கள் ஒரு படம் எடுத்துருவீங்க பொழுது. என்ன பண்ணுறது, ஏதோ படம் எடுக்கிற டைரக்ட் ஆகிருப்பானே பேசாமல். எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற? டைரக்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்க, உன் விஷயத்துக்கு கதை எழுதலாம். அடுத்த ஒரு வாரம் இதில் பிஸி ஆகிடுவோம், அசம்பிளி மேட்டரை மறந்துடுவோம். என்ன ஒரு பிளானில்